வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கின் எதிரொலியாக நெல்லை வழியாக செல்லும் 2 ரயில்கள் வருகின்ற 7ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வருகின்ற 10ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியாகும் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 6ஆம் தேதியன்று மாணவர்களுக்கு வினாடி வினா மற்றும் திருக்குறள் போட்டி நடைபெற உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் நாளை வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது 1 மாத ஊதியத்தை வழங்கியுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். புரூனே நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர் சென்றுள்ளார். விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி நாளை முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 2 தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு இருக்கக்கூடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். கல்வி உதவித்தொகைக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. TNPSC குரூப் 2 தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஈட்டார் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே 200 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு உபரி நீர் திறப்பு 16,709 கனஅடியிலிருந்து 20,319 கனஅடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக தலைமை செயலாளருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் ஸ்மித் ஆண்டில் அவர்கள் ஈட்டி எறிதல் பிரிவில் தொடர்ந்து 2வது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் 3 நாள் சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று துவங்குகிறது. நாட்டில் முப்படைகளின் பலத்தை அதிகரிக்க 1,45,000 கோடி மதிப்பிலான 10 இராணுவ உபகரணங்கள், தடவாளங்கள் கையகப்படுத்தும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று TNPSC அறிவித்துள்ளது. வகுப்புகளுக்கு மாணவர்கள் வராமல் தேர்வெழுத வைக்கும் B.Ed கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக துணை முதல்வர் T.K. சிவகுமார் அவர்கள் மேகதாது அணையால் தமிழகத்துக்கே அதிக பயன் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரையிலிருந்து இரவு வேளையில் தாம்பரம் வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் வருகின்ற 5ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரத்தில் இடையிலான தடத்தில் 23 மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்து சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள வ.உ.சி. துறைமுகத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித் தேர்வர்களாக கலந்து கொள்ள இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 3 வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.